அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசை தமது சீஷர்களை புறஜாதிகளின் தேசம் வழியாக அழைத்து கொண்டு போகிறார். அவர் அழைத்து கொண்டு போன ஒரு பகுதி பிலிப்பு செசரியா என்கிற ஒரு பட்டணம். ஆக செசரியா பட்டணம் வேற, பிலிப்பு செசரியா பட்டணம் வேற. செசரியா பட்டணம் என்பது மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற பெரிய ஏரோது கட்டின ஒரு பட்டணம் செசரியா பட்டணம். இது பிலிப்பு செசரியா, அதாவது பெரிய ஏரோதுவினுடைய குமாரன் ஏரோது பிலிப்பு என்பவன் கட்டின ஒரு பட்டணம். அவன் பேர் பிரஸ்தாபத்துக்காகவும் அதே நேரத்தில் ராயனுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக சீசர் என்கிற பெயரை சேர்த்து பிலிப்பு செசரியா என்கிற பெயரை அந்த பட்டணத்துக்கு வைத்தான். அந்த பட்டணத்தில் ராயனுக்கு ஒரு கோயிலையும் கட்டினான் பெரிய ஏரோது. அந்த பட்டணத்தை நாகரிக பட்டணமாக மாற்றி அமைத்தவன் பிலிப்பு செசரியா. அப்படித்தான் கட்டினான். அந்த நாகரிக பட்டணம் மனுஷனுடைய வல்லமையை, மனுஷனுடைய ஞானத்தை, அறிவை, நாகரிகத்தை வெளிப்படுத்தின அந்த பட்டணத்தின் வழியாக வரும்பொழுது தான் இந்த கேள்வி கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் பல்வேறு விதமாக பல நிலைகளிலே பேசினார்கள். இப்பொழுது சீஷர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, 14வது வசனம். ஆக ஜனங்கள் விதமாக பேசுகிறார். எலியா என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள் என்று பதில் சொன்னார். அதை கேட்ட ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதற்கு பேதுரு உடனே பதில் கொடுத்தாராம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவர் மிகவும் சந்தோஷமா சொல்றாரு. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படி ஒரு விசுவாச அறிக்கை நாம் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் பலவிதமான நூதனமான உபதேசங்கள், அப்படிப்பட்ட இந்த பொல்லாத காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ஆக சத்தியத்தை விலகாம சத்தியத்தில் உபதேசத்தில் தெளிவாக இருக்கிற மக்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்களை என்றென்றைக்கும் தேவன் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.